ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 2ல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம 3 விஷயம் பண்ண போகிறோம். நம்ம நியூ வில்லேஜ் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு போர்ட்டல் கட்ட போகிறோம், அங்கே ஒரு பேஸ் கட்ட போகிறோம். வாங்க இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம முக்கியமான பொருள்லாம் இந்த சாக்கு பை மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே தூக்கி வச்சாச்சு. இங்கே இப்போ வந்து பெட்டு, கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னர் எல்லாத்தையும் தூக்கி அந்த சாக்கு பையில் போட்டுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இந்த செஸ்ட்டெல்லாம் உடச்சிருவோம், கேட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. ஏன் இந்த வில்லேஜ் விட்டு கிளம்புறேன்னா, இங்கே வந்து ஒரு ரைட் போஸ்ட் இருக்குது. அதனால் நம்மளுக்கு இந்த வில்லேஜ் செட் ஆகாது. அதனால் நம்ம இன்னொன்று வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டு போயிடுவேன். ஏன் நான் ரொம்ப நாள் வீடியோ போடலான்னா, எனக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக வீடியோ போட்டுருவேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம். நான் வந்து வில்லேஜுக்குரிய ரீசன் சொல்லிட்டேன். இப்போ ஏன் லெதர் போர்ட்டல் கட்டணுன்னா, நம்மளுக்கு வந்து முக்கியமாக இப்போ கேஸ்ட்டு தேவை. கேஸ்ட்னா ஹாப்பி கேஸ்ட். அதை வச்சு நம்ம எல்லா பொருளையும் நம்ம தூக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு போய்க்கலாம். இன்க்ளூடிங் வில்லேஜரையும் தூக்கிட்டு போகலாம், இல்லைனா ஒரு மாபையும் தூக்கிட்டு போகலாம். ஹாப்பி கேஸ்ட்டு மேலே நம்மளால் ரைடும் பண்ண முடியும். ஹார்ஸு, பிக்கு இந்த மாதிரி ரைட் பண்ணுறோம்ல, அது மேலேயே பண்ண முடியும். ஏன் இப்போ நான் ஹாப்பி கேஸ்ட்டு வேணும்னு சொல்கிறேன்னா, ஒரு வேளை நம்ம ஃப்யூச்சரில் ரைட் ஃபார்ம் செஞ்சால் அங்கெல்லாம் மேலே தூக்கிட்டு போக வில்லேஜருக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நம்ம போகிற வழியில் கிடைக்கிற சுகர் கேனையும் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சுகர் கேனை வச்சு பேப்பரை வச்சு நம்ம புக் செஞ்சு, புக்கை வச்சு கிராஃப்டிங் சேப்பல்னு சொல்கிறேன் பாருங்கள், செல்ஃபு செய்ய முடியும். புக்கு செய்கிறதுக்கு என்ன தேவைப்படும்னா, லெதரு, பேப்பர் இருந்தால் புக்கு செஞ்சிடலாம். அதை வச்சு நம்ம புக் ஷெல்ஃப் செஞ்சிடலாம். அதை வச்சு நம்ம கிராஃப்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை என்சான்மெண்ட் பண்ணலாம். என்சான்மெண்ட் டேபிள் இருந்துச்சுன்னா என்சான் பண்ணலாம் புக்கை வச்சு. இப்போ நான் பேசுகிறது விட்டு கடைன்னு நான் இது சுகர் கேன்லாம் எடுத்துகிட்டு நான் வில்லேஜை தேடி நான் போகிறேன். இதே சைடில் போனால் வில்லேஜ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த தண்ணியிலேருந்து மிதந்து போய்க்கலாம் ஓகே, இப்போ வந்தாச்சு. கடைன்னு சுகர் கேன்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஏன் இப்போ சுகர் கேன்லாம் அதிகமாக கலெக்ட் பண்ணுறேன்னா, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படும். என்சான் பண்ண புக்குக்கு செய்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய குழி இருக்குது. இங்கே டைமண்டை நம்ம லூட் அடிக்கிறது வேணால் வரும். சரி, இங்கே ஒரு கோட் இருக்குது. எங்கள் வில்லேஜ் தெரியுதுங்க, போவோம். வில்லேஜ் இருக்குது, வில்லேஜில் லூட் அடிச்சிட வேண்டியது. அப்படியே அயன் கோமலம் போட்டு தள்ளிட்டு நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கொண்டது. சரி, வில்லேஜுக்கு நான் அங்கிட்டலாம் பாதி லூட் அடிச்சிட்டேன். ஆனால் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை. ஏங்க இங்கே பாருங்கள், 2 பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க. தவறு, இதெல்லாம் தவறா தம்பிகளா? 2 பேர் ஒரே வீட்டில் இருக்கிறது. இந்த வில்லேஜர் வீட்டில் என்ன, ஒரு அயன் இருக்குது, ஒரு சாக்கு பை இருக்குது, அவ்வளோதான். சரி, இந்த சாக்கு பைக்குள்ளே இருக்கிற பொருள்லாம் பாதியை தூக்கி அமுக்கிட்டு நம்ம கிளம்புறோம். இந்த செஸ்ட்டை நான் விடமாட்டேன், இந்த செஸ்ட்டே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ கஞ்ச பிஸ்னாரி. ஸ்மூத் ஸ்டோனை வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ரைட்டு, போயிட்டு வரேன். அப்புறம் வந்து ஒன்று ட்ரேட் பண்ணுறேன். ஃபுட்டு சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா பசிக்கும்ல நம்மளுக்கு. பண்ணி உனையும் அப்புறம் கொண்டுக்கிறேன். யாருங்க தண்ணி அங்கே இங்கேயும் பீச்சு விட்ருக்காங்க இங்கே. ரைட்டு, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? செஸ்ட்டு வைக்க மாட்டிங்களா வீட்டில்? செஸ்ட் இருக்குது. எங்கள் பன்னு, 2 ஸ்டோனு, அப்புறம் செடி, புல், டார்ச்சு. சரி, எடுத்துக்குவோம், எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ரைட்டு, இப்போ அங்கிட்ட போவோமா? ரைட்டு, இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? என்ன, ஒரு லேம்ப்பு மாதிரி இருக்குது. இவன் எவ்வளோ ஒரு வில்லேஜர் வரான். இங்கே பார்த்தா ஒரு கிராஃப்டிங் டேபிள்னு நினைக்கிறேன். இது கிராஃப்டிங் டேபிள் இல்லை, இது வந்து கோல்டு ஆர்மர் வந்து லெதர் நைட்டுன்னு நினைக்கிறேன். அந்த இதை வச்சு நம்ம லெதர் நைட் ஆர்மர்ஸாக மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த லேம்ப்பு மாதிரி இருக்கா, இதில் தான் நம்ம போர்ஷன் செய்யலாம்னு நினைக்கிறேன். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. ரைட்டு, கிளம்புங்க. நேராக ஒரு வீடு இருக்குது. எங்கள் லைப்ரரி இருக்குங்க. சரி, லைப்ரரி என்ன வெங்காயமோ வாயில் நுழையில. ரைட்டு, இப்போ வீட்டுக்கு ஒரு பேஸை பார்த்து கிளம்புவோம். இந்த இடத்துல எதுவும் எனக்கு செட் ஆகலை, அதனால் இந்த சைடில் போய் பார்ப்போமா? இங்கிட்ட பார்த்தா இந்த அயன் கோலம் இருக்கான். இவனை அப்புறம் போட்டு தெளிக்கலாம் நான் நினைக்கிறேன். சரி, தண்ணி மேலே ஏறுவோம். இந்த இடத்துலையும் ஃபார்மிங் தான் பண்ணி வச்சுருக்காருங்க. அப்படியே மேலேங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜுன்னு சொல்கிறேன் பாருங்கள். 2 வீடு இருக்குது. இங்கே பெட்டு கிடக்கு. அந்த வில்லேஜில் ஆடு, மாடு, கோழி எதுவும் இல்லை. இந்த இடத்துல நான் வந்து இங்கே பேஸ் கட்டிடலாம். ரைட்டு, இந்த இடத்த சரி இப்போ கட்டிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் பேஸு. ஒரு வேலி, ஒரு கதவு, அப்புறம் அந்த கீழே பிடிச்சிங்கன்னா ஆரஞ்சு, அப்புறம் ஸ்டோரேஜுக்காண்டி செஸ்ட்டு, கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னரு, அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம வீடு. இங்கே பார்த்துக்கோங்க, அந்த சிங்கிள் செஸ்ட்டில் தான் நம்ம எல்லா பொக்கிஷத்தையும் வைக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணலான்னு நிற்கேன்னா, ஒரு பிக்காக்ஸ் செஞ்சிடலான்னு நிற்கேன். ஏன்னா போர்ட்டலுக்காண்டி நம்ம லெதர் போர்ட்டல் அது வந்து எங்கேயாச்சும் பாதி உடஞ்சி கிடக்கும். அதை நம்ம உடச்சிட்டு வந்து நொறுக்கி இங்கே கட்ட போகிறோம். எனக்கு கரெக்டாக இங்கே நான் வந்து எனக்கு ஒரு வீடியோ வந்து ஃபால்ட் ஆயிரும். அது நான் ரெக்கார்ட் பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. சரி, இதில் டைமண்டை வச்சுட்டு மீதி வச்சுட்டு இங்கே லெதர் போர்ட்டல் கிட்ட வந்துட்டேன். இந்த மாதிரி உடஞ்சிருக்கும்.
இந்த இடத்துல தான் எனக்கு வீடியோ போச்சு. நான் போகும்போது எப்படி வந்தேன்னு காட்டுறேன். இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குது, ஹெல்மெட்டு, பிக்காக்ஸு, அந்த கேஸ்ட்டு வாயிலேருந்து விடும்ல அதுக்கு அதை வச்சுருக்காங்க. இங்கே மேக்மா பிளாக்லாம் இருக்குது, அதை முடிஞ்சால் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்சுரியனு க்ரையிங் அப்சுரியன் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு கோல்டு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இல்லை. சரி, இந்த இடத்த இப்போ நான் நொறுக்கிட்டேன், இருந்ததெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு ஃப்ளெண்ட் இருந்துச்சு, ஃப்ளெண்ட் அங்கே வச்சுருக்கேன். ரைட்டு, இந்த கோணி பைக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு கிளம்புவோம். இருட்டாயிருச்சு. வாங்க நண்பர்களே, எல்லோரும் போவோம். எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். வாங்க இப்போ இந்த தண்ணியில் குதிச்சு அங்கிட்டு போவோம். சாம்பி ஸ்பான் ஆயிரும். சாம்பி, க்ரீப்பரு, ஸ்கெலிட்டனு எல்லாம் வந்து தொலைவாங்க நசன்னு. இப்படியே போனோன்னா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். ரைட்டு, வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, போகணுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் இருக்குது போல் போகிறதுக்கு. கோடிங்ஸ் ரொம்ப தாண்டி வந்துட்டேன். எங்கே சாம்பி? இந்த சொன்னேன்னா எரிச்ச பிடிச்சவங்க எங்கேருந்து தான் வராங்களோ. வில்லேஜ் பார்த்துட்டேன். கிட்ட வந்து இந்த வில்லேஜுக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஆக்குப்பை பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிப்போம். ரைட்டு, இந்த இடத்துல எனக்கு சில ஃபுட்டேஜ் போயிடும். இந்த வீட்டுக்குள்ளே என்னை வந்து சாம்பி அடின்னு அடிப்பான். அவனை கொண்டு நான் மேலே போய் தூங்கி, எப்பாப்பா என்ன கதை. பார்த்தீங்களா, மேலே வந்துட்டேன். இப்போ திரும்பி கீழே இறங்கி நான் அங்கிட்டு போய் தூங்கிடுவேன். இந்த வீட்டை அடைச்சி இந்த வீட்டை தூங்கியாச்சுங்க. இப்போ காலையில் ஆயிடுச்சு. ஹை மாடு, ஹை குதிரை, ஏதோ அந்த உருண்டே ஆகும், அது என்னன்னு தெரில. எப்போ தண்ணி வருது, நான் கீழே விழுந்த அப்புறம் இப்போ கரெக்டாக போட்டேங்க. ரைட்டு, வீட்டை நோக்கி போவோமா? நான் வீட்டை பெருசாகணுமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வில்லேஜை சுற்றி நான் சீக்கிரம் ஒரு வாழை போட்டு ப்ரீடிங் செட் பண்ண போகிறேன். ப்ரீடிங் ஃபார்ம். இந்த இடத்துல நான் ஏன் ஒரு லாவா ஸ்டோன் ஃபார்ம் கட்டலாம் நிற்கேன். அதே இந்த வீட்லேயே செஞ்சுருவோம். ஒரே ஒரு 4 அப்சுரியன் தேவையில்லாமல் இருக்குது, தேவைப்படுகிறது. எங்கே சாக போகிறேன், செத்துட்டேன். அற்புதம், நல்ல நேரம். திரும்பி எந்திரிச்சு திரும்பியும் எங்கள் பிக்காக்ஸ் இருக்குது. பிக்காக்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். சரி, தண்ணியை ஊற்றி நான் இங்கே இதை எடுக்கிறேன்லாம் கேட்கக்கூடாது. அப்சுரியன் தான் எடுக்க போகிறோம். இப்போ தண்ணி எடுங்கள். அப்சுரியன் எடுத்து இங்கே இப்படி தண்ணியை ஊற்றினா அப்சுரியன் ரெடி, அவ்வளோதாங்க. இப்போ இந்த அப்சுரியனை வச்சு போர்ட்டலை கட்டி போர்ட்டலுக்குள்ளே போய் நம்ம ஹாப்பி கெஸ்ட்டோட கூடுன்னு நினைக்கிறேன், அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் வச்சு அது வந்து ஏஎஃப்கே பண்ணி அது சின்னதாக வந்து இவன் என்ன ட்ரேட் பண்ணுறான். ஓடாதடா, நில்றா, நான் என்னடா உன்னை சாவடா அடிக்கிறேன், நில்லு. என்ன ட்ரேடு? எனக்கு அந்த 4 சாப்ளின்ஸ் வச்சா ஒரு பெரிய ட்ரீ கிடைக்கணும்ல, ஸ்னோ பயம்ல, அந்த ட்ரீ தான் எனக்கு இப்போ தேவை. இப்போ நான் போர்ட்டலை கட்டி பிடிக்க போகிறேன். இல்லை, இங்கே ஒரு அப்சுரியனு, அருமை. ஆரம்பமே தலையில் வருது, உடைப்போம். டைமண்ட் பிக்காக்ஸ் இருக்கிறனால இதை உடைக்க முடியுது. இதே வேறு ஏதாச்சும் பிக்காக்ஸ் இருந்தால் உடைக்க முடியுமா? கஷ்டம். ரைட்டு, கட்டிடுங்க சார். அவ்வளோதான், ஒரு டேட்டா வச்சுருவோம். அழகான போர்ட்டல் ரெடி. ஃப்ளண்ட்டை எடுத்து இப்போ 10 வச்சோன்னா போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம். இப்போ வாங்க போர்ட்டலில் போய் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 3, 2, 1. இப்போ டக்குன்னு நம்ம லெதர்க்குள்ளே வர போகிறோம். இப்போ ஹாப்பி கேஷ்லாம் வந்து ஸ்கெலிட்டன் ஸ்பான் ஆகிற பயம் இல்லாதான் இருக்கும். நம்மளுக்கு அந்த பயம் வந்துச்சுன்னா அருமைங்க. எந்த பயமும் எனக்கு வேணான்னு சொன்னேன்னா அந்த பயமே இருக்குது. சீக்கிரம் அந்த போன்மீல் பிளாக்கு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே தான் இருக்கும் ஸ்கெலிட்டனு. ரைட்டு, அங்கே ஒரு போன்மீல் பிளாக் இருக்குது. அதுக்கிட்ட போய் இருக்குது பார்த்தா தெரியுதா, அந்த மண்டை மாதிரி. அதான் பொறுமையாக போய் அழகாக அதை தூக்கிட்டு வரணும். ஒடா அப்பா கிடச்சிருச்சு. அதுக்குரிய ஷேடர்ஸ்லாம் செய்யலாம் போல். ரைட்டு, இப்போ வீட்டுக்கு போய் தண்ணியில் வச்சு ஒரு ஸ்டோன் ஃபார்மையும் கட்டிடுறேண்ணா. ஸ்டோன் வந்துருச்சுங்க, இதான் ஸ்டோன் ஃபார்ம். இவ்வளோதான். தண்ணி லாவா வச்சா ஸ்டோன் ஃபார்ம் ரெடி. ரைட்டு, இதுக்கு நான் செஸ்ட்டு ஃபர்னர்லாம் செஞ்சிடறேன். அப்போ தான் எனக்கு இங்கே பார்த்தீங்களா, கேஸ்ட்டு ஏவிகேவா ஏதோ ஒரு கே பண்ணி ஒரு வழியாக கேஸ்ட்டு சின்னதாக வந்துருச்சு. இந்த கேஸ்ட் வந்து நம்மளை அடிக்காது, நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபர்னர்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் ஒரு வழியாக. அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ வந்து நம்ம கேஸ்ட்டு சின்னதாக இருக்குது. பார்த்திங்கன்னா டார்ச் வச்சு இதுக்குள்ளே ஸ்மூத் ஸ்டோன் மைனிங் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு வீடியோ கட்டாக போயிடும். ஏன்னா இந்த இடத்துல க்ரீப்பர் வந்து நீ அடித்து சாகடிச்சிடுவான். அதே மாதிரி நம்ம இது பக்கத்துலேயே அது பேர் என்ன, ஏதோ ஒரு பயமே சொல்லுவோம். அந்த பயம்லேருந்து பேண்டா இருக்குது, ஜங்கிள் பயமே.
அப்புறம் ஒரு 4 பேரட்டை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுங்க. லைக், சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.